முடியல. இவ்வளோதான் இருப்போம் ப்ரோ. சொல்லு ப்ரோ. நீ உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு எங்களை கொண்டு வந்து சாவடி தின்னு பேர் சுற்றுவோம். ஐயோ எல்லாம் உட்காந்துட்டாங்க. அப்படியே இல்லை உட்காந்து போயிட்டுருக்கோம். என்னைக்குமே வெயில் அடிக்கல கொஞ்ச நாளா. இன்னைக்கு வெயில் வேறு அடிக்குது பயங்கரமாக. ஐயோ பேச விட முடியல, அவ்வளோ மூச்சு வாங்குது. இந்த பாருங்க அவ்வளோ பிடிச்சி போனோம். இப்போ தான் கால்வாசேரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். சரி போகலாம் அப்படியே. யூஎஸ் நாங்கள் வந்து ரிட்டன் ஆகலான்னு ஒரு பிளான் வந்துருக்கு இப்போது. ஏன்னா இது இல்லாமல் இன்னும் 1100 படி போகணுமா. மொத்தம் 1300 படியாம். இப்போ தான் 200 இருக்கும். இன்னும் இது இல்லாமல் 1100 படி போகணுமா மேலே. ஐயோ நீங்கள் போன மாதிரி தான். மேலே போய் எங்கேயும் பில்டிங்கில் ஏறிடாதீங்க. ஓகே ஓகே. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் ஓரளவுக்கு போயிடலாம். இந்த பக்கம் வாங்கல, அந்த ரவுண்டாக ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே நல்லா வியூ கிடைக்குன்னா அது மேலே ஏறிடாதீங்க. அது டேமேஜ். ஓகே ஓகே. இதுக்கே ஒரு வாழை விழுந்து கால் உடைச்சிக்கிச்சு. மேலே வராது. மற்றபடி இங்கே ஒரு வியூ பார்த்துட்டு போகலாம். இது பாருங்க அருண் வா. அது கேட்டியா? இந்த கண்ணு இங்கேடா இருக்கு. இது கண்ணு இல்லை, நான் பீரங்கிதான். இதான் யூஎஸ். இங்கே ஒரு பீரங்கி இருக்குது. இதுல தான் வருமோ? இதுதான் இங்கே ரூல் இருக்குது. இதில் தான் பார்த்தாங்க நினைக்கிறேன். ஓ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அருண் சண்டை இல்லைப்பா. யூஎஸ் இங்கே ஒரு கோயில் இருக்கு. முடியல. சரிடா மேலே போகலாம். இது மாதிரி ஸ்டெப்ஸில் வாக்கலாம். யூஎஸ் ஆனால் நாங்கள் ஈஸியாக நினச்சிட்டு வந்தோம். பயங்கர கஷ்டமாக இருக்குது. டஃப்பாக இருக்குது. அப்புறம் இங்கே தான் ஒரு ஸ்பாட் இருக்குது ப்ரோ. அருண் இங்கே பாருங்க. தண்ணி வேணுமோ வேறு கலரில் இருக்கு. இன்னும் சபையாக நடந்து போகலாம். பயங்கர டஃப்பு. ஒரு தடவைக்கு நல்லது யோசிச்சுட்டு வாங்க எங்கள் வரமேன்னா. தண்ணி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது. சிங்கப்பூர் தான் என்ன தண்ணி தெரியல, ப்ரௌனாக இருக்குது. மேலே போகலாம். இப்போ ஒரு 70% மேலே வந்துட்டோம். பாதி ஸ்டெப்ஸாக இருக்கும், பாதி நடந்த போகிற மாதிரி இருக்கும், பாதி இப்படி போகிற மாதிரி இருக்கும். ட்ரக்கிங் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தாராளமாக வரலாம். ஸ்டெப்ஸா அகைன் வியூஸ். இப்போ நான் ஒரு வியூவில் உட்காந்துருக்கேன், உங்களை காமிக்கிறேன். இப்போ பாருங்க செம்மையாக இருக்குது இந்த வியூ. ஒருத்தர் இந்த வியூ. அதேமாதிரி இங்கே அந்த திருதான் வால். அதுதான் வந்து இந்த கோட்டையோட பெரிய அட்வான்டேஜ் ஆகும். போர் வரும்போதெல்லாம் அந்த வாழை தூக்கிடுவாங்க. அது ஓப்பன் கோஸ்ட் டைப் தான். அது தூக்கிடுவாங்கன்னா அதை தாண்டி எதிரிங்க உள்ளே போக முடியாதான். நடுவில் கேப் இருக்குது. நான் உங்களுக்கு கிளியர் அங்கிட்ட போய் காமிக்கிறேன். வியூஸ் இதான் சொன்ன பிச்சு. இது வாரம் நடக்கும்போது இதை இழுத்துருவாங்க, லாக் ஆகிடும். இதை தாண்டி போக முடியாது. ஃபுல்லாக கேப்பு பாருங்க. விழுந்தாலும் இப்போ நம்ம போகலாம். லாக்கு இது இருந்தால் தான் உங்களால் வரைய முடியுமே. ஃபுல்லாக கேப் தான். யூஎஸ் வந்துட்டு யூஎஸ் இதுதான் லாஸ்ட்டு. ஆனால் இதான் லாஸ்ட்டானா? இல்லை இல்லை, அந்த பக்கம் இன்னும் இருக்கா? பீரிங் ஒன்று டவுனில் ஒன்று இருக்குது பெருசாக, அந்த இடத்துல. ஓகே யூஎஸ் இது உள்ளே போனால் பீரிங்கில் உள்ளே இருக்கான். அது பார்த்துட்டு போயிடலாம். இதான் இதுதான் டாப். அவ்வளோதான் இந்த மலையோடது. இங்கே ஏதோ ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு கோயில் ஏதோ இருக்குது. இங்கே ஏதோ பீரங்கி இருக்குன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அங்கே அங்கே போய்ட்டு வியூ பார்க்கலாம். அதில் ஏறலாம், வழி இருக்கிறதுக்கு ஏறி போய் அங்கே பார்க்கலாம். மைக்கிஸாக இருக்குது, போகலாம். இதுக்கு மேலே போகலான்னு நினைக்கிறேன். மேலே போகணும் பார்க்குறேன். இதுதான் வியூ. இதுக்கு தான் அவ்வளோ தூரம் வந்தோம்.
இந்த டாப் கூட போகலாம். ஒரு இது மாதிரி இருக்குது. இது இந்த கோயில். கேமில் சார்ஜ் முடிஞ்சிச்சு, டெட்டு. சதுதவிஸ் அந்த ராணி மலைன்னு சொல்லுவாங்களே, அது தெரியுதா? அது வந்து 1800 ஸ்டெப்ஸ் தான் மேலே. அதில் ஸ்டெப்ஸ் 1800 ஸ்டெப்ஸு. ஆனால் மேலே அங்கே போனாவாச்சும் கொஞ்சம் பார்க்காம மாதிரி இருக்குமா. இங்கே எதுவுமே இல்லை, ஒரு இது மட்டும்தான். ட்ரக் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். அப்படியே சுற்றிட்டுருக்கோம். அதுதான் லாஸ்ட் இது தான் இதுக்கு. ப்ரோ அந்த பீரங்கி பார்த்துட்டு போயிடலாம் ப்ரோ. யூஸ் இங்கே பீரங்கி இருக்குன்னாங்க. அருண் ப்ரோ வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னாரு. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் திருப்பி இறங்கி. அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. எத்தனை அந்த காலத்துலலாம் வாழ்ந்துருக்காங்க. நம்ம பாடிலாம் சும்மா நம்ம ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்ஸ் அப்படி இப்படி இருக்குது. அந்த காலத்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்றத இந்த மலைகளை ஏறினீங்கன்னா தெரியும். பார்த்துட்டு அது அங்கே தான் இருக்குது அந்த பீரங்கி. இங்கேருந்து எங்கே எம் பண்ணி நிட்டிப்பானுங்க. அங்கே இருக்குது. இங்கேருந்து அப்படி போகுது. எனக்கு அங்கே போய் பார்க்கலாம். ப்ரோ கம் ப்ரோ. வந்தாச்சு. இதுதான் வேலைக்கு உட்காந்துருக்காங்க மேலே. இது வந்து லான்ச் பண்ணால் அங்கே எங்கேயோ போய் விழுன்னு நினைக்கிறேன். ஆமாம் வியூவர்ஸ், இங்கேருந்து அடிச்சா கரெக்டாக என்ட்ரன்ஸுக்கு போகுது. ஆமாம் டாக்டர், நீங்கள் போகிற கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸில் இருக்குடா, சரிதா? இங்கே அடிச்சா ஸ்ட்ரெயிட்டாக அந்த என்ட்ரன்ஸுக்கே போகும். செம்ம பிளானு, மாஸ்டர் பிளான். இங்கே அடிச்சா ஸ்ட்ரெயிட்டாக என்ட்ரன்ஸு வரைய முடியாது. இங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க வரும்போது. கிளம்பாச்சு யூஸ். இங்கே போய் பார்த்துட்டு அருண் ப்ரோ ஆப்ரோ போகலாம். அவ்வளோதான் யூஸ். ஆனால் வந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யூடியூப்பில் வீடியோவும் பார்த்தேன். அவனுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லை. மேலே வந்து அழகாக மாதிரி காமிச்சிட்டு ஆசை காமிச்சு விட்டாங்க. வாரம் நாக்கு தடிச்சு 1300 ஸ்டெப்ஸ் வியூஸ். ஆனால் 1300 ஸ்டெப்ஸ் ஏறி வரணும். பயங்கர ரிஸ்க்கு. பார்த்தவங்க மேலே வந்தீங்கன்னா அது இது மட்டும்தான் இருக்கும். இது ஒரு கோயில் இருக்கும், அப்புறம் இந்த வியூ இருக்கும், அவ்வளோதான். இதுக்காக வரணுமான்னு யோசிச்சுட்டு வாங்க. பக்கத்தில் ராணிமலைன்னு ஒரு மலை இருக்குது. அது 800 ஸ்டெப்ஸ் தான். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே போனால் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் விஷயம் அங்கே இருக்கும். இங்கே எதுவுமே இருக்காது. மலையே அப்படி இந்த கோட்டை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதேமாரி இதில் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம்னா கீழே நாங்கள் காமிச்ச பாருங்க. அந்த ஜிம்மு, அந்த ஸ்டேஜு, அந்த யானை குளிக்க வைக்கிறது, அதெல்லாம் கீழே அது இருக்கும். அவ்வளோதான். இங்கே நான் மலை இடத்துக்கு சாலிடாக 1.5 ஆகிடுச்சு எனக்கு. சரி கிளம்பலாம் அப்படியே போதும். கீழே இறங்கலாம். இப்போ கீழே இறங்குறதா டாஸ்க்கு. மேலே ஏறும்போது வச்சு கால் வலிக்கும், கீழே இறங்கும்போது கால் நடுங்கும். அது பார்த்து இறங்கணும் கொஞ்சம். அது இல்லாமல் எங்கள் ஸ்டெப்ஸே ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. வியூ பாருங்க. வந்ததுக்கு ஏதாச்சும் பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால. சரிக்கோ இங்கே ஒரு இதுமாரி இருக்குது. இங்கே வந்து நின்றுருக்கோம் சும்மா. அதாவது இறங்க ஆரம்பிக்கலாம். டைம் ஆச்சு, மணி இங்கே 1 ஆகிடுச்சு. இறங்க ஆரம்பிச்சு கரெக்டாக இருக்கும். ஒரு 2:30 3 இறங்கிடலாம். நான் இன்றைக்கி என்ன பிளான் வச்சேன்னா, இங்கே வந்துட்டு கடலூரில் சில்வர் பீச்னு ஒரு பீச் இருக்குது. சரி அங்கே போய்ட்டு சில் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இங்கேயே ஆகிடுச்சு இவ்வளோ நேரம். எனக்கு தள்ளிடுச்சு. வேர்வையில் மூஞ்சியே ஒரு மாதிரி ஒயிட் ஆகிடுச்சு. நல்லா இருக்குதானா ரைட்டு. சரி வச்சுக்கலாம் போகலாம். இரு நான் போய் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. பார்த்து வாங்க. என்ன இப்படி போகுது இறங்கிட்டேன்டாருன்னு. இங்கே பாருங்க, இங்கே தண்ணி இருக்குது. இதெல்லாம் குடிக்கலாமா? ஆனால் வாட்டர் பாம்பு செம்ம பியூராக இருக்குது. ஆனால் குடிக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே போகலாம். பாம்புக்கு மாதிரி போகுது. இங்கே பாருங்கள், இப்படி தான் வரணும். உள்ளே போகுது. பார்த்து வாங்க, ரிஸ்க் இருக்குன்னா தள்ளடிக்குது. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அந்த காலத்தில் ரைட்டாக இருக்க மாட்டாங்களா? இல்லை
ஏன் அப்படி கட்டிருக்காங்க தெரியல, எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. நான் ஹைட்டு கொஞ்சம். ப்ரோ ஹவுஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ? ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த வியூக்கு வர வாங்க. வியூ சூப்பராக இருக்குது. வியூக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, வியூ சூப்பராக இருக்கும். ஆனால் மேலே இல்லை, ரொம்ப ரிஸ்க்கு. நல்லா யோசிச்சு வாங்க. சரி வியூஸ், இதுக்கு மேலே ஃபுல்லாக கீழே தான் இறங்க போகிறேன். நான் கீழே போய்ட்டு பைக் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வியூஸ் கீழே வந்துட்டோம், கிளம்பிட்டோம். வியூஸ் இப்போ அந்த டாப்புக்கு தான் வியூஸ் நம்ம போயிட்டு வரோம். இப்போ எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா, செம்ம டஃப்பு. நல்லா யோசிச்சு வந்து இருக்கீங்க வர வேண்டாம். அந்த மேலே போயிட்டு ஒன்று யோசிச்சு இப்போ மேலே தான் வரோம். ஐயோ, ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஒரு இங்கே ஒரு கோயில் இருக்குது, போகலாமா வேணாமா? விடுங்க பரவாயில்ல, போய்க்கல. எனக்கு இப்போ இருக்க டயர்டுக்கு போயிட்டு எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கு, பசு உயிரே போகுது. செம்ம பசி, செம்ம சாப்பிட்டு வந்துருங்க. கீழே மேலே தண்ணி இருக்காது, தண்ணி எவ்வளோ வேணுமோ இங்கே கீழே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. தண்ணி எவ்வளோ கீழே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. மேலே எதுவும் இருக்காது, மேலே ஒரு சின்ன கடை எதுவுமே கிடையாது. இங்கே நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா மேலே போய் ஃபுல்லாக காடு தான், காடு படிக்கிட்டு தான் வந்துட்டு சொல்ல.